வணக்கம், வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம கேரட் ஜூஸ் தாங்க போட போகிறோம். ஒரு 2 பேர் அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் ஜூஸ் போட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய சைஸ் கேரட்டு, அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய், கொஞ்சோண்டு புதினாங்க. இந்த கேரட்டை நல்லா கழுவிட்டு மேலேயும் கீழேயும் மட்டும் அதை கட் பண்ணிவிட்டு தோல் சீவாமல் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா தோல் பக்கத்தில் தாங்க நிறையா சத்துக்கள் கிடைக்கும். இப்போ இந்த கேரட்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காவும் புதினாவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குங்க. நம்ம குடிக்கிறதுக்கும் அது நல்லாயிருக்கும். இந்த நெல்லிக்காயையும் இந்த விதையை மட்டும் நீக்கிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் இந்த மாதிரி ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கும் இனிப்பு சுவை அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா தேன் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ நாங்கள் இனிப்பு சுவைக்காக தேன் சேர்க்குறோங்க. இல்லை ஒருவேளை இனிப்பு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படியே குடிக்கிறதுனாலும் நம்ம குடிச்சிக்கலாம். தேன் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு தடவை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் இந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சக்கை இதெல்லாம் இல்லாமல் இருக்குங்க. கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைகள்கிட்ட கேட்டோம்னா கூட கண் பார்வைக்கு எது நல்லது அப்படின்னு கேட்டோம்னா கேரட்டுன்னு தாங்க சொல்லுவாங்க. இந்த கேரட்டை விட பீட்டா காரோட்டின் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தானியம் தாங்க தினை அரிசி. அந்த தினை அரிசியில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண் பார்வை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. நீங்களும் இந்த கேரட் ஜூஸையும் கொடுக்கலாம், தினை அரிசியும் பயன்படுத்தி உணவுகளை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.